ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மேன்மை உண்டாவதாக. 1 நாளாகமம் 4வது அதிகாரம் வசனம் 9 இப்படியாய் சொல்லுகிறது. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கணம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினான் என்பதை பார்க்கிறோம். அன்பான சொன்னமே, யாபேஸ் தன்னுடைய குடும்பத்தினால் புறக்கணிக்கப்பட்டு, தன்னுடைய சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்டு, அவனுடைய கிரியைகளை ஏற்றுக்கொள்ளாமல், அவருடைய செயல்களை அவருடைய குடும்பங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தொரு மனுஷன் யாபேஸாயிருக்கிறான். அன்பான ஜனமே, கர்த்தரிடத்திலே யாபேஸ் கணம் பெற்றான் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்ரவேலின் தெய்வத்தை நோக்கி யாபேஸ் வேண்டிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் அவனை மேன்மைப்படுத்தி உயர்த்துகிறார் என்பதை காண்கிறோம். அன்பான ஜனமே, உங்களுடைய குடும்பங்களில், உங்களுடைய சூழல்களில் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களாயிருந்தால் கர்த்தர் உங்களை காண்கிறார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். அன்பான ஜனமே, நீங்கள் வானத்தையும் பூமியை உண்டாக்கிய சர்வலோக ராஜாவை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் உங்களை மேன்மைப்படுத்துகிறார். முதலாவது, அவருடைய வார்த்தையை பின்பற்ற வேண்டும். அவரை முழுமையாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை கனப்படுத்த வேண்டும். அவரை மேன்மைப்படுத்த வேண்டும். அவருடைய வார்த்தையின்படி நடக்க வேண்டும். அவருடைய வார்த்தை சத்தியம் என்பதை நீங்கள் உறுதியாய் பற்றிக் கொள்ள வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாப்பாராக. God bless you.